கோமாளி சீசன் 5ல ஜோயா அவங்க செஞ்சு காட்டி அசத்தின ரொமான்டிக் ரோஸ் பாயசத்தை எப்படி சிம்பிளாக சூப்பராக யம்மியாக டேஸ்டியாக வேறு லெவலில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ, 3 ஏலக்காய், அரை கப் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிட்டு 1/4 கப் முந்திரி, 1/4 கப் உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே பாலில் அரை கப் சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சேமியாவை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2.5 கப் பால் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதை குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ரோஸ் பெட்டல் நல்லா ஊறி போயிருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கப்புறம் அரைச்ச இந்த ரோஸ் பெட்டல்ஸை அப்படியே நம்ம சேமியாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 1 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சுகர் கம்ப்ளீட்டாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸை அள்ளி எக்கச்சக்கமாக தெரிச்சிட்டு வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் எல்லாம் அள்ளி தூவி விட்டு அடுப்பு அணைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.